ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் ஹியர் இந்த மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எல்லா ஃபோட்டோலையும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன்னா எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஒன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஃப்ரீக் அவுட் ஆகிடுச்சு. ஐயோ தனியாக அப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சைக்காட்ரிஸ்ட் கிட்டலாம் போனால் நிறைய பேருக்கு தெரியும். ரீசெண்டாக நிறைய பேர் நாங்கள் லவ் மேரேஜ், நாங்கள் தனியாக இருக்கோம், நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணிக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் மெசேஜ்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் ஸ்டோரியை ரொம்ப டீட்டெயிலாக இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணா பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்சியில் தனியாக இருந்து பழகிட்டிங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ப்ரௌடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேபியை பார்த்துக்கும் போது தனியாக பார்த்துக்கிறது உங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது, உங்களுக்கு பழகிரும். அந்த காலத்தில் விமனுக்கு போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்லாம் இல்லையேன்னு சொன்னீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விமன் கண்டிப்பாக ஒர்க் பண்ண காலேஜ் வரைக்கும் ஃபுல்லாக போய் அதெல்லாம் முடிச்சதெல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி க்ளோஸ் டோர், ரிலேட்டிவ் பக்கத்தாக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப வீட்டுக்குள்ளே போய் பேசுறதெல்லாம் இப்போ கம்மியாயிடுச்சு. அதற்கு பார்த்தீங்கன்னா 3 டிப்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோட்டில் கல் இருக்கவங்களால அது தூக்க முடியலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிங்க. டைம் முடிஞ்சிச்சு. ஸோ வேறு என்ன நான் சொல்லியிருந்தேன் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். வேறேட்டா